விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பட்டாசு தொழிலாளியை கொலை செய்த 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். சிவகாசி அருகே சிவகாமிபுரம் காலனியைச் சேர்ந்த கருப்பசாமி பட்டாசு ஆலையில் பணிபுரிந்து வந்தார். முருகன் காலனியைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவருக்கும் கருப்பசாமியின் மனைவிக்கும் பழக்கம் இருந்து வந்துள்ளது. இதை அறிந்த கருப்பசாமி தனது மனைவியுடனான பழக்கத்தை கைவிடுமாறு மாரிமுத்துவை கண்டித்துள்ளார். இதனால் கோபமடைந்த மாரிமுத்து தனது நண்பர்களுடன் சேர்ந்து நேற்று கருப்பசாமியை அரிவாளால் மற்றும் இரும்பு கம்பியால் தாக்கி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் கருப்பசாமி உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய 3 பேரையும் தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கஞ்சா கடத்தி வந்த ஆந்திர மாநில இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருநாவலூர் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது மடப்பட்டு பேருந்து நிலையம் அருகே சந்தேகத்திற்கு இடமான வகையில் நின்றிருந்த இளைஞரை பிடித்து விசாரணை நடத்தினர். அதில் அவர் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த தாடிராஜு என்பதும் ஆந்திராவிலிருந்து கஞ்சா கடத்தி வந்து விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. மேலும் அவரிடமிருந்து 12 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் அவரை கைது செய்து போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே முட்டை ஏற்றி வந்த ஈச்சர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. நாமக்கல் மாவட்டத்திலிருந்து முட்டை ஏற்றி கொண்டு சென்னை நோக்கி ஈச்சர் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அந்த லாரி உளுந்தூர்பேட்டை திருச்சி சேலம் ரவுண்டானா சாலையில் வந்தபோது எதிர்பாராத விதமாக லாரி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் லாரி ஓட்டுநர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மேலும் லாரியில் இருந்து பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான முட்டைகள் உடைந்து சேதமடைந்துள்ளது. இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் சாலையோர தர்பூசணி கடையில் பழங்களை ருசி பார்த்த பாகுபலி என்ற ஒற்றை காட்டு யானையை வனத்துறையினர் பட்டாசு வெடித்து விரட்டினர். மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரத்தில் வனப்பகுதியை விட்டு வெளியேறிய காட்டு யானை விளை நிலங்களுக்குள் புகுந்து அட்டகாசத்தில் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் மேட்டுப்பாளையம் ஊட்டி சாலையில் சாலையோரத்தில் உள்ள தர்பூசணி கடையை பார்த்த காட்டு யானை பழங்களை எடுத்து உண்ண ஆரம்பித்தது. இதுகுறித்து வனத்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டதால் உடனடியாக அங்கு சென்ற வனத்துறையினர் பட்டாசு வெடித்து யானையை காட்டிற்குள் விரட்டினர். திருத்தணி சுப்பிரமணியர் கோவிலில் மாசி பெருவிழாவை ஒட்டி தேர்பவனி கோலாகலமாக நடைபெற்றது. முருகப்பெருமானின் 5ஆம் படை வீடான திருத்தணி முருகன் கோவிலில் மாசி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. விழாவின் 7ஆம் நாளான நேற்று மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் சிறப்பு அலங்காரத்தில் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் எழுந்தருளினார். கற்பூர ஆராதனை தொடர்ந்து கோவில் அலுவலர்கள் பக்தர்கள் இணைந்து அரோகரா பக்தி முழக்கத்துடன் தேர் வடம் பிடித்து இழுத்தனர். அப்போது மேலதாளங்களுடன் உலா வந்த முருகப்பெருமானை மாட வீதியில் காத்திருந்த பக்தர்கள் வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் முத்துமாரியம்மன் கோவில் மாசி திருவிழாவை ஒட்டி ஆயிரக்கணக்கான பெண்கள் பங்கேற்ற சுமங்கலி பூஜை நடைபெற்றது. காரைக்குடி மீனாட்சிபுரம் முத்துமாரியம்மன் கோவில் மாசி பங்குனி திருவிழா வரும் செவ்வாய் அன்று கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது. இந்நிலையில் திருமணமான பெண்கள் தங்களது கணவனை நீண்ட ஆயுள் பெற வேண்டும் என்று திருமணமாகாத பெண்கள் திருமண தடைகள் நீங்க வேண்டும் என்றும் சுமங்கலி பூஜை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பெண்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். கிருஷ்ணகிரி அருகே உள்ள பூசாரிப்பட்டி கிராமத்தில் மாரியம்மன் கோவில் திருவிழாவை ஒட்டி எருதுவிடும் விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தர்மபுரி, வேலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 300 எருதுகள் பங்கேற்றனர். அரசின் வழிகாட்டுதலின்படி நடத்தப்பட்ட இந்த எருதுவிடும் விழாவில் கால்நடை மருத்துவர்கள் மூலம் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு வாடிவாசலிலிருந்து ஒவ்வொரு காளைகளாக அவிழ்த்து விடப்பட்டது. இதில் 120 மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த எருதுகளின் உரிமையாளர்களுக்கு இருசக்கர வாகனம் மற்றும் பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. இதனை ஆயிரக்கணக்கானோர் ஆரவாரம் செய்து உற்சாகமாக கண்டுகளித்தனர். Let's go.
நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் மாசி மாத திருவிழாவை முன்னிட்டு வள்ளிக்கும்மி நடனம் நடைபெற்றது. குமாரபாளையம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் கடந்த 15 தினங்களாக மாரியம்மன் கோவில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. விழாவின் நிறைவு நாளான நேற்று சின்னப்ப நாயக்கன் பாளையம் முத்துக்குமாரசாமி கோவில் முன்பு வள்ளிக்கும்மி நடனம் நடைபெற்றது. இதில் கந்தபுராணம் கதைகளில் வரும் பாடல்களை கொண்டு பாடல்களை பாடி 6 வயது சிறுமி முதல் 60 வயது பெண்கள் வரை சுமார் 120 பேர் கலந்து கொண்டு ஒரே சீருடை அணிந்து நடனமாடி அனைவரையும் கவர்ந்தனர். உலக மகளிர் தினத்தையொட்டி கோவையில் உள்ள தனியார் வணிக வளாகத்தில் ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி நடைபெற்றது. சரவணம்பட்டியில் உள்ள மாலில் 7ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை உலக மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி மகளிருக்கு ஒவ்வொரு வகையான போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக நேற்று ஆடை அலங்கார போட்டியான ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 5 வயது குழந்தைகள் முதல் பெரியவர் வரை ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இப்போட்டியில் பெண்கள் உயரமாக நடந்து வந்து அனைவரையும் கவர்ந்தது. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9498794987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.